அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை திருநாள் பராபவ வருடத்துக்கு போகிறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து பராபவ வருடமாக பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், மிலிட்ரிஸ் உள்ளே வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா. நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் இந்த பராபவ வருடம், இப்போ இது பராபவ வருடம், இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ, பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, படிப்பு ரீதியான அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. கும்பராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி ஸ்லோ, இதுக்கு மேலே ஸ்லோவாக அப்படின்னா இந்த வருடம் கொஞ்சம் மெதுவாக நகர்ந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா, ராகு எப்படி ஃபாஸ்ட்டாக தானே செயல்படக்கூடியது, ஆனால் எப்படி ராகு ஸ்லோவாக போகுது அப்படின்னா, ஏன்னா இருக்கக்கூடிய சனி அந்த விஷயத்தை கொஞ்சம் புல் பேக் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, ஒரு ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் பெரும்பாலான கும்பராசிக்கு லைஃப்பில் இருக்கும். உங்களுடைய பர்சனல் லைஃப் ஆகட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ட்ராகிங்காக, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருக்கிற மாதிரி, ஒரு சிலருக்கு வந்து மூமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெளிநாட்டு அமைப்புகள்லாம் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும் ராகு. அதுக்கான அந்த இன்னோவேட்டிவாக இருக்கிறாங்க, டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்தை தொடுறாங்க கும்பம் அப்படின்னா, அதுலலாம் growth நல்லாயிருக்கும். ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப அந்த முயற்சிகள் போடுங்க. இந்த வருஷம் கடைசிக்கு அப்புறம் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வந்து பாதியில் நின்ன மாதிரிலாம் ஒரு சிலர்லாம் இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா இந்த வாரால் டிலே ஆகுது, போகணும்னு நினைக்கிற நேரத்தில் இப்படியா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் சனி கொடுக்கும். ராகுவும் செயல்படுத்த வைக்கும்னு ஒன்று இருக்குது. ஆனால் பிளாக்கேஜஸும் ராகு தான் கொடுக்குதுங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ராகுவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்னு ஒன்று இருக்குது. சில பேர்த்துக்கெலாம் கெஜெட்ஸ்லாம் ரிப்பேர் ஆகுறது, இல்லை சில பேர்லாம் இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் பேலன்சிங்காக இருந்துக்கிறது நல்லது. எல்லாமே கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு என்னென்னா, இந்த டைம் பீரியடில் கும்பத்தில் இருக்கவங்க வந்து புதுசாக எதையும் ஆரம்பிச்சிட வேண்டாம். அதை ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, ஏதாவது ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா படிப்புலேயும் சில தடைகள் வரக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரு பிளாக்கேஜஸ் வந்து எல்லாம் ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும். பரவாயில்ல, ஆனால் அதை பாதியில் விட்டுறாதீங்க. அதை வந்து முயற்சி பண்ணி தடைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை முறியடித்து எப்படி நான் போய் அதை செயல்படுத்துகிறேன்னு ஒன்று இருக்குது. ஃபேமிலியில் கூட குடும்ப உறுப்பினர்களுடைய பேச்சு வழக்குகளில் கூட நிதானத்தை கடைப்பிடிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ராகு என்ன வேணாலும் பண்ணும். திடீர்னு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திவிடும், திடீர்னு வார்த்தைகளை விட வச்சிடும், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிற மாதிரி ஆயிரும், வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, உடனே நான் அதை செய்கிறேன், உடனே நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரே மாதிரியான ரிசல்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்காது. முன்னுக்கு பின் முரணாக நடக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஆகிடும். அதனால இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எதுவாக இருந்தாலுமே யாராவது ஏன் இன்னும் இதை செய்யலையா, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா, செய்யணுங்க, என்னன்னு பார்த்துட்ருக்கேன், அது செஞ்சுருவேன், இந்த அன்னைக்கு செய்கிறேன், கரெக்டாக இப்போ செய்கிறேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது விதி கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு கூட்டிகிட்டு போகுதுங்கிறதுனால இதோடைய டேட் என்னன்னு நம்மளாலே கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த ஸ்பீட் லிமிட்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். ஏன்னா இது வந்து சனியும் ராகுவும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ சனி கையில் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும் ராகு பண்ணுற வேலையெல்லாம். ராகுவுமே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால
போடக்கூடிய எஃபர்ட்டை கரெக்டாக போட்டுகிட்டே இருங்க. ஸ்கில்ஸ் என்ன டெவலப் பண்ணணுமோ டெவலப் பண்ணிகிட்டே இருங்க. growth அப்படிங்கிறது 2027லேருந்து தான் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம் சொல்லக்கூடியது. நீங்களாம் வந்து சனீஸ்வரர் போய் தர்பானேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது நல்லது. அங்கே போயிட்டு என்ன ப்ரொசீஜர்ஸோ எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி வழிபாட்டு முறைகள் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நிறைய பிணிகள் உங்களுக்கு விலகும் அப்படிங்கிறது தான். சிவன் ஸ்தலங்களுக்கு போகிறது, முடிஞ்சால் கிரிவலம் போயிட்டு வாங்க. ஒரு எல்லா ஜென்ரலாகவே நான் சொல்லுவேன், சனி சம்மந்தப்பட்ட இருக்கவங்க இந்த மாதிரி போய் திருவண்ணாமலை போகிறப்போ கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கே இருக்க உக்கிரம் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆகாதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த இரவு நேரங்களில் நீங்கள் கிரிவலம் அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம், தாராளமாக மேற்கொள்ளலாம். சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் காட்டுவீங்க. ஆன்மீகம் சிறக்கும் இந்த தடவை கும்பத்துக்கு. லைஃப் கொஞ்சம் லேட்டாக மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அது நல்லபடியாக தான் மூமெண்ட்டில் இருக்கணும். ஸ்டாக்னண்ட் ஆகி தேங்கி நின்றக்கூடாது அப்படிங்கிறது தான் கும்பராசிக்கு சொல்லக்கூடியது. இப்போ ஆர்கியாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன? லக்ஷ்மி தானே, எங்கே தங்கம்னு ஒன்று இருக்குது. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது லக்ஷ்மி எங்கே தங்கும், எங்கே செழிப்பு கொடுக்க போகிறாங்க, எங்கே வறண்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இது மத்தியம நிலையாகவே இருக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மழை ஒரே மாதிரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரப்பு நிலை, சரியான ஒரு பரப்பு நிலையில் மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி உருவாயிரும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்குன்னா இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி போய், ரசாதிபதினா என்னது? இந்த லிக்விடு, இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இந்த சனி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு. அப்படிங்கிறப்போ சனி எவ்வளோ தொல்லைகள் நம்மளுக்கு அதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு நிலையான ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகளை உணர ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறது தான். ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து இந்த நீரசாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்கிறோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்காந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ், களிமண், இந்த களிமப் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ இது அகெயின் ஒரு வணிகம் மாதிரி தான் இது உருவாகும். அதாவது என்னென்னா, இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்கே இருக்குது, இன்னும் அது எப்படி வந்து இப்போ இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது, வேறு என்ன ஒரு க்ரோத் கொண்டு வரலாம், உள்ளூர்லேயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலேருந்து ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும், உள்ளூர்லேயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த களிமண் பொருட்களை, இந்த மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறப்போ இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் தோராயமாக இந்த வருடத்துடைய பொது பலனாக பார்க்கப்படுது.